மக்காச்சோள தட்டு எல்லாமே வந்து அறுத்து போட்டாச்சுங்க. இப்போ வந்து அறுத்து போட்டிருக்கிற தட்டில் இருந்து கருது வந்து ஒடிச்சிட்ருக்காங்க. இந்த கருது வந்து எல்லாம் ஒடிச்சு ஒரு இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு பைச்சாக்கில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த கருது மட்டும் எல்லாம் வந்து பொறுக்கிட்டுருக்காங்க. அவங்களுக்காக வந்து டீ கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த கருதெல்லாம் வந்து பொறுக்கி ஒரு பையில போட்டு வச்சுட்டோம். பக்கத்தில் யாராவது காட்டுக்கு வந்து வண்டி வரும்போது நம்ம கூப்பிட்டு அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா பையில போட்டு வச்சாச்சு. ஏன்னா நம்மளது வந்து கருது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால இதுக்குன்னு வந்து வண்டி வர சொல்ல முடியாது. பக்கத்தில் வந்து வரும்போது கூப்பிட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு இந்த மாதிரி பையில் வச்சுட்டோங்க. ஒரு நாள் வந்து பக்கத்தில் வரும்போது கூப்பிட்டு அடிச்சிட்டோம். அடித்ததுக்கப்புறம் மக்காச்சோளம் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படுதாவில் மூடி வச்சுருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆயிருந்துச்சுங்க. இந்த படுதாவை விரித்து எந்நேரம் நம்ம வீடியோ எடுக்கிறது இது தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து எடுத்துட்டேன். ஒரு சில கருதில் மட்டும் மக்காச்சோளம் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க. அதை வந்து கொண்டு வந்து ஊற வச்சு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம். வழக்கம் போல் நம்ம அரிசி உளுந்தில் சுடுற தோசைக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.